ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேரியபிள்ஸ் போடுறதுல என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு வேரியபிள் போடணுன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிள் நேம் போடுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு. அந்த வேரியபிள் நேமில் ஆல்ஃபபெட்டிக் வேர்ட்ஸ், அந்த லெட்டர்ஸ் இருக்கலாம், ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் போடுறோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கணும். ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் A to Z, அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் A to Z, தென் நம்பர்ஸு 0 to 9 அப்படின்றது, தென் அண்டர்ஸ்கோர் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றபடி அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் அதில் நம்ம போட்டுறக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு வேரியபிள் நேம் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மல்டி வேர்டு, இப்போ யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்டு வருது. அப்போ 2 வேர்டு போடும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ யூசர் ஸ்பேஸ் விட்டு நேம் அந்த மாதிரி கொடுத்துருக்க கூடாது. ஸ்பேசஸ்லாம் இங்கே வந்து அலோவ் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேரியபிளில் கீவேர்ட்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. எப்படின்னா கீவேர்டுன்னா இப்போ வாய்ட் அப்படின்றது டேட்டா டைப்பு, அதே மாதிரி மெயின் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேமு. இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு, முன்னாடியே இது டேட்டா டைப்பு, இதுனா மெயின்னு போட்டால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லா டேட்டா டைப்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வேரியபிள் நேம்ஸாக நம்ம கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு நேமில் என்ன சொல்லியாச்சு, ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் போட்டுக்கலாம், நியூமரிக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் போட்டுட்டேன். இப்போ இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டேன். அப்படி நம்ம இப்போ நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி வேரியபிளை கொடுக்கக்கூடாது. இப்போ 1 நேம் 2 நேம் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஆனால் நேம் 1 நேம் 2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக அது லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் நம்ம வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். இப்போ மல்டி வேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். எல்லாமே நான் ஒரே மாதிரி எழுதிட்டேன்னா இந்த வேர்டு என்ன அப்படின்றது தெரியாமல் போயிடும். அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா சில கேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி வேர்டுக்காண்டி. இப்போ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? மல்டி வேர்ட் வேரியபிள் நேம்ஸ். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேமல் கேஸ். கேமல் கேஸ் அப்படின்னா இப்போது நிறைய லெட்டர்ஸ், நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேர்டை தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸோட முதல் லெட்டர் கேபிட்டலில் இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ட் தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸில் முதல் லெட்டர் கேபிட்டலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கேமல் கேஸ். ஈச் வேர்டு எக்ஸப்ட் த ஃபஸ்ட்டை தவிர மற்றது எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மை வேரியபிள் நேம், இதில் எனக்கு 3 வேர்டு இருக்குது. 3 வேர்டில் அடுத்தடுத்த இருக்க அந்த 2 வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் வச்சுருக்கேன். இப்போ டபுள் கோட்ஸ்க்குலாம் நம்ம என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஹி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சரி, அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸ். ஓகே, இதில் ஈச் வேர்ட் ஒவ்வொரு வார்த்தையுமே எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல். இதில் எல்லா வேர்ட்ஸுமே வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும், கேபிட்டல் லெட்டரில் தான். கேமல்னா ஃபஸ்ட் வேர்டை தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து
கேபிட்டலில் இருக்கும். இதில் வந்து எல்லா வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேபிட்டலில் இருக்கும். இதுக்கு பேர் பாஸ்கல் கேஸ். ஓகேவா? மூணாவது டைப்பு என்னன்னா ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வேர்டுக்கு இடையிலையும் நம்ம அண்டர் ஸ்கோரை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். சரியா? ஈச் வேர்டு, இந்த ஒவ்வொரு வேர்டையும் நம்ம எந்த மாதிரி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் அண்டர் ஸ்கோர். ஈச் வேர்டு இஸ் செப்பரேட்டட் பை அன் யூஸிங் அண்டர் ஸ்கோர். சரிங்களா? இந்த மாதிரி மல்டி வேர்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும், ஒவ்வொரு வேர்டையும் நான் செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கேசஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். அதுக்கு பேசிக் ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். இதுவே மல்டி வேர்ட்ஸ் கொடுக்கும்போது பேசிக் ரூல்ஸும் இருக்கணும், அதே சமயம் தென் இந்த மாதிரி கேசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.